மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 18 இருந்து 19 ஏப்ரல் வரைக்கும் நடந்து முடிஞ்ச சில முக்கிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து படிக்கிற மாணவர்கள் சில விஷயங்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஜஸ்ட் நியூஸா படிக்காம அதோட பேக்ரவுண்ட் டேட்டாவும் கலெக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு டைரக்டா கொஸ்டின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து வராது. அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல கொடுத்திருக்கிற நியூஸோட பேக்ரவுண்ட் டேட்டா தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பதிவிட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது போட்டித் தேர்வு படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்லையும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ கண்டென்ட்ஸ்ல நம்ம எக்ஸாமினேஷன் சம்பந்தமா கண்டென்ட்ஸ் நம்ம போட போறோம். ஸோ உங்களுக்கு அதுவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அது மட்டும் இல்லாம எவ்ரி வீக்கெண்டு நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி சேனல் ஆப்ல. ஸோ ஆப் டவுன்லோட் பண்ணணும்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு சிற்பிகள் ஐஏஎஸ் அகாடமி ஆப்னு போட்டிங்கன்னா இந்த லோகோ சார்ந்த ஒரு ஆப் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அது உள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்க நேம்னு போடுங்க. ஆஃப்டர் தட் பேட்சஸ் கீழே மென்ஷன் ஆயிருக்கும். அந்த பேட்சஸுக்குள்ள போயிட்டு ஆட் நியூ பேட்சஸ்ல இந்த பேட்ச் கோட் மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேட்சஸுக்குள்ள என்ரோல் ஆவீங்க. ஒன்ஸ் என்ரோல் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு அட்மிஷன் கேட்கும். அதாவது ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஆப் அட்மின் யாரோ அதை ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணுறவொடனே நீங்கள் ஆப்குள்ளே வந்துடுவீங்க, பேட்ச்குள்ளே வந்துடுவீங்க. எவ்ரி வீக்கெண்ட் உங்களுக்கு டெஸ்ட் அசைன் பண்ணுவாங்க. அந்த அசைன் பண்ணுற டெஸ்ட்டில் உங்களுக்கு சொல்யூஷனே கொடுத்துருவாங்க. அந்த டேட்ல மட்டும் நீங்கள் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அது இது ஃப்ரீ தான். நீங்கள் எந்த பேமெண்ட்டும் பண்ணாத மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயன்படுத்திக்கோங்க. இப்போ எக்ஸாமினேஷன் வருது. ஏன்னா குரூப் 4 வருது. குரூப் 1, குரூப் 2 எக்ஸாமினேஷன்ஸ்லாம் வருது. உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால அந்த டெஸ்ட்டை கண்டினியூஸ் அட்டன் பண்ணுங்க. அதுக்கு உண்டான பிடிஎஃப் அண்ட் நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ வெறும் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லை, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி, பேங்கிங் போன்ற அந்த எக்ஸாம்ஸுக்காக படிக்கிற மாணவர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்க்கு அதாவது 18 அண்ட் 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம முதல்ல பார்க்கறது என்னன்னா, வேர் வாஸ் தி ஐகிமி எக்ஸசைஸ் ஹெல்ட்? ஐகிமி எக்ஸசைஸ் அதாவது ஐகிமி ராணுவ பயிற்சி ராணுவ பயிற்சி அப்படின்றது நம்ம அந்த கடற்படை பயிற்சி. இது எங்க நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான்சானியா அப்படின்ற இடத்துல தான் நடைபெறுது. இந்த ஐகிமி அப்படின்றதுக்கான எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, ஆப்பிரிக்கா, இந்தியா கீ மேரிடைம் எக்ஸசைஸ் தான் இதுக்கான எக்ஸ்பான்ஷன். இது ஒரு கூட்டு கடற்படை பயிற்சி. இந்த கடற்படை பயிற்சியில ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு கடற்படை சம்பந்தமா ஒரு புரிந்துணர்வுக்காக இந்த கடற்படை பயிற்சி வைக்கிறாங்க. இந்த கடற்படை பயிற்சியில இந்தியாவை சார்ந்து ஐஎன்எஸ் சென்னை, ஐஎன்எஸ் கேசரி மற்றும் ஐஎன்எஸ் சுனைனா அப்படின்ற போர்க்கப்பல்கள் பங்கெடுத்திருக்கு. மொத்தமா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 135க்கும் அதிகமான போர்க்கப்பல்கள் செயல்பாட்டில் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வருடமே பட்ஜெட்ஸ் தாக்கல் செய்யும் போது ராணுவத்துக்குன்னு சொல்லிட்டு அதிகமான பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. ஏன்னா ஒரு நாடு சிறந்து இருக்கு அப்படின்னா அதோட படை பலத்தை வச்சுதான் செயல்படுத்துவாங்க. ராணுவம், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது சார்ந்து எந்த டெக்னாலஜி அதிகமா இருக்கோ அந்த நாடு தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கருதப்படுது. அந்த வகையில அமெரிக்கா அதிகமா ராணுவ பகுதிகளை கொண்டதா இருக்கு. மிலிட்டரி எக்ஸசைஸ், மிலிட்டரி சம்பந்தமா இன்ஃபர்மேஷன்ஸ், மிலிட்டரி சம்பந்தமா திங்ஸ் அமெரிக்கா கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த தகவல்கள் தெரிஞ்சாலும் நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ தமிழ்நாடு அதாவது இந்தியா சார்ந்து பார்க்கும்போது நமக்கு 3 பகுதிகளா காணப்படுது. வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன்னு. ஏன்னா இது ஒரு பெனின்சுலர் கண்ட்ரியா இருக்கிறதுனால 3 சீ சைட்ஸ் தான் இருக்கு. இப்போ வெஸ்டர்ன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு அரேபியன் சி வருது. சரி, பசிபிக் ஓஷன் அந்த சைடுல வருது. ஈஸ்டர்ன் சைடுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு பே ஆஃப் பெங்கால். சதர்ன் சைடுல இந்தியன் ஓஷன் வருதுங்களா. அப்போ வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட் வெஸ்டர்ன் சைடுல இருக்கிற மொத்தமே யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, இந்த அரேபியன் சி நேவல் ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுவாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் யார் இருக்கிறாங்க? எங்க இருக்குதுன்னா மும்பைல இருக்கு. அதே மாதிரி ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா விசாகப்பட்டினம். அவங்களோட நேவல் ஆப்ரேஷன்ஸ் பே ஆஃப் பெங்கால் ஃபுல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சதர்ன் நேவல் கமாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொச்சியில இருக்கு. அது எதுக்காக அப்படின்னா இவங்களோட ட்ரைனிங் ரெக்குயர்மெண்ட்ஸ், ஏதாவது ட்ரில் கண்டக்ட் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு ஒரு அணுகுண்டு சோதனை பண்றாங்க, இல்லைன்னா ஒரு போர்க்கப்பலோட சோதனைகள்லாம் இந்த சதர்ன் நேவல் கமாண்ட் தான் கண்காணிக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நியூக்ளியர் சப்மரின் எது எது காணப்படுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எஸ் அரிஹந்த், ஐஎன்எஸ் அரிகாத், ஐஎன்எஸ் அரிதாமன். இந்த 3 கப்பல்கள் நியூக்ளியர் சப்மரின் கொண்ட கப்பல்களா இருக்கு. ஒரு சப்மரின் நீர்மூழ்கி கப்பல்ல நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சு இருக்கிற நீர்மூழ்கி கப்பல் இந்த 3 தான். ஓகேங்களா? ஸோ இதுவுமே தகவல்களா எக்ஸாமினேஷன்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கொஸ்டின், சமீபத்தில் வெப்ப அலைகளை பேரிடராக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெலுங்கானா. ஓகேங்களா? தெலுங்கானா தான் அண்மையில வெப்ப அலைகள் அதாவது ஹீட் வேவ்ஸை ஒரு பேரிடரா கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஹீட் வேவ்ஸ் நார்மலா ஒரு ஒரு சிட்டில இல்லைன்னா ஒரு ஸ்டேட்ல
40 டிகிரி வரைக்குமே ஒரு தாங்கக்கூடிய ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவா இருக்கு. இதுக்கும் அதிகமா 4 டிகிரில இருந்து 5 டிகிரி வரைக்கும் அதிகமா உருவாச்சுன்னா அதை வந்து ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஹீட் வேவ்ஸ்ல 15 டிகிரி விண்டுக்கு, அதாவது 15 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து நமக்கு காற்று அடிச்சாலுமே இந்த வெப்ப காற்று வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது சொல்லுவாங்க. அந்த வகையில தெலுங்கானால அண்மையில 40 டிகிரிக்கும் அதிகமா வெயில் இருந்ததாகவும், அது 15 கிலோமீட்டருக்கு அதிகமா வந்து காற்று அடித்ததாகவும், அதை வந்து வெப்ப அலைகளை வந்து பேரிடரா மாத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஏற்கனவே வந்து நம்ம தமிழ்நாடு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்ப தெலுங்கானாவுமே வந்து வெப்ப அலைகளை பேரிடராக மாத்திருக்கு. ஸோ வெப்ப அலைகளால் இறக்கும் நபரின் குடும்பத்தினருக்கு இப்போ தெலுங்கானால வந்து வெப்ப அலைகள் 4 லட்சம் வரைக்கும் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதா வந்து தெலுங்கானா அரசு அறிவிச்சிருக்கு. வெப்ப அலைகளால் இறக்கும் மனிதர்கள், வெப்பம் தாக்கி வெப்பம்னால அதிகமா உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த குடும்பத்துக்கு 4 லட்சம் வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்கறதா அறிவிப்பட்டுச்சு. இது மட்டும் இல்லாம ஒடிசால பருவமற்ற மழை பேரிடராக அறிவித்துள்ளது. ஸோ பருவமற்ற மழை அப்படின்றது, இப்ப பருவமழை அப்படின்றது ஒரு பருவ காலங்கள்ல வரக்கூடிய மழையை தான் பருவமழை சொல்லுவாங்க. பருவமற்ற காலங்கள், அதாவது ஒரு சம்மர் டைம்ல வர மழை, இல்லைன்னா வந்து ஒரு ஆட்டம் சீசன்ல வர இலையுதிர் காலத்துல வர மழை, இதெல்லாமே வந்து பருவமற்ற மழை. அந்த பருவமற்ற மழை வந்து ஒடிசால பேரிடரா மாத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுவுமே கொஸ்டின்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது இந்தியாவில் நீதி வழ அடுத்தது இந்தியாவில் நீதி வழங்குவதில் சிறந்து விளங்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆன்சர் வந்து கர்நாடகா. ஓகேங்களா. ஸோ ஆன்சர் கர்நாடகா. இந்த அறிக்கையை வந்து இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நடத்துச்சு. இந்த அறிக்கையின்படி கர்நாடகா தான் வந்து அதிகமா நீதி வழங்குறதுல சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரியான நீதி வழங்குறதுல இருக்கு, முதலிடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமூகத்தில் குற்றவியல் தீர்ப்புகளை சரியாக கையாண்டு அதற்காக தண்டனைகளை பெற்றுத் தருவதிலும் சரியான செயல்பாடுகளினாலும் இந்த அறிக்கை சில மாநிலங்களை முன்வைக்கிறது. ஸோ நிறைய மாநிலங்களை கணக்கெடுத்து இந்த குற்றவியல் தீர்ப்புகளை சரியாக கையாண்டு அதற்கேற்ற மாதிரி தண்டனைகளை கொடுக்கறதுக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல இருக்கிற சில ஆஹ் உயர்நீதிமன்றங்கள் இது பண்ணுச்சு அப்படின்னா, உயர்நீதிமன்றங்கள் எல்லாமே சேர்த்து உயர்நீதிமன்றம், அதுக்கப்புறம் வந்து அந்த சிவில் கோர்ட்ஸ், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா கோர்ட்ஸையுமே கன்சிடர் பண்ணி எந்த மாநிலம் அதிகமா காணப்படுது அப்படின்னா கர்நாடகா தான். ஸோ முதலிடத்துல கர்நாடகாவும், அடுத்தடுத்த இடங்களாக ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு அப்படின்ற வரிசையில இருக்கு. ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்கு இந்த அறிக்கையில. சரிங்களா. அந்த அறிக்கையை கொடுத்தது யாருன்னா இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட். அடுத்தது, இந்தியாவில் முழுமையான டிஜிட்டல் கல்வி அறிவை அடைந்த மாநிலம் எது? ஸோ டிஜிட்டல் கல்வி அறிவு அடைந்த மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். ஏற்கனவே கேரளா வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் பர்சன்டேஜ் கொண்டதா இருக்கு. இப்போ மொபைல் போன்ஸ் மூலியமா டிஜிட்டல் ரேட் லிட்ரஸி ரேட்ஸ்லயும் வந்து கேரளா வந்து முதலிடத்துல பெற்றிருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். இந்தியாவின் 52வது தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா B.R. கவாய் அவர்கள். B.R. கவாய். ஓகேங்களா. B.R. கவாய் அவர்கள் தான் வந்து 52வது தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் கண்ணா அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ அண்மையில வந்து B.R. கவாய் அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட சில விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இவரை வந்து யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ சஞ்சீவ் கண்ணா, இதுக்கு முன்னாடி இருந்த சஞ்சீவ் கண்ணாவோட காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் B.R. கவாய் அப்படின்றவங்க வராங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 1124(2) படி தலைமை நீதிபதி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்திய தலைமை நீதிபதி பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறார், நியமிக்கப்படுகிறார். ஸோ இதுவுமே பார்த்துணும். ஸோ அப்பாயின்மெண்ட் யார் கொடுக்குறா? பிரசிடென்ட் தான் கொடுக்குறாங்க. இந்த நியமனம் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் நீதிபதியுடன் கலந்தாலோசித்த பிறகு ஜனாதிபதியால் அவசியமாக கருதப்படும் போது செய்யப்படுகிறது. ஸோ இப்போ உச்சநீதிமன்றமும் சரி, உயர்நீதிமன்றம் நீதிபதிகளோட டிஸ்கஸ் பண்ணி இவங்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த இந்திய தலைமை நீதிபதியுடன் கலந்தாலோசித்த பிறகு உச்சநீதிமன்றத்தின் மற்ற நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸோ இது அண்மையில இது பொதுவா இருக்கிறது தான். குடியரசுத் தலைவர் யார் அப்பாயிண்ட் பண்றதுக்கு அதிகாரம் இருக்குன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயிண்ட் பண்ணலாம். அது கீழே இருக்கிற சில ஜட்ஜஸ், முக்கியமான ஹைகோர்ட் ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ், இவங்க எல்லாருமே வந்து நியமிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கான உரிமை பெற்றுத்தரது இந்திய அரசியலமைப்போட சட்டப்பிரிவு 124(2). உலக ரத்த உறையா நோய் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? அதாவது ஹீமோஃபீலியா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய்க்கான தினம் வந்து எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17. ஓகேங்களா. 13 ஏப்ரல் 17. ஏப்ரல் 17 தான் இதுக்கான ஆன்சர். இந்த வகையான நோய் பார்த்தீங்கன்னா யாருக்காவது உடம்புல வெட்டுக்காயம் ஏற்பட்டுச்சுன்னா, நார்மலா இருக்கிற மனிதர்களுக்கு வந்து வெட்டுக்காயம் ஏற்பட்டு ஒரு சில நிமிடங்கள்லயே வந்து ரத்தம் வந்து உறைஞ்சி நின்றுடும்.
அது வந்து நம்ம ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து அந்த சிவப்பு ரத்த அணுக்கள் போற பாதையை வந்து வெளியே போற பாதையை மறைச்சிரும். அதனால ரத்தம் நிற்கும். ஆனா ஹீமோஃபீலியாவால பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்து ரத்தம் நிக்காம கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அது கசிஞ்சுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் வகையை வந்து நீங்க படத்துல கூட பார்த்திருக்கலாம். ஈட்டி அப்படின்ற தமிழ் படத்துல அதர்வா அப்படின்ற ஆக்டர் நடிச்சிருப்பாரு. அவருக்கு வந்து அந்த காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்து வடிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால அவங்க அப்பா கூட வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துப்பாரு அப்படின்றதுலாம் சில சீன்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹீமோஃபீலியானால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். சில சின்னதா ஒரு அடிபட்டா கூட. ஸோ இந்த காயங்களுக்கு பிறகு நீடித்த ரத்தப்போக்கும் சில சந்தர்ப்பங்களில் தன்னிச்சையான ரத்தப்போக்கிற்கும் வழிவகுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து 2 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. ஹீமோஃபீலியா ஏ அப்படின்ற ஒரு வகையும், ஹீமோஃபீலியா பி அப்படின்ற ஒரு வகையும் இருக்கு. இதுல ஏற்படுற குறைபாடுனா காரணி 8 காரணி 8 குறைபாடும், காரணி 9 குறைபாடும் இதுல இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது. இந்தியாவில் முதன் முறையாக எந்த மாநிலத்தில் ரயிலில் ஏடிஎம் வசதி தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ மகாராஷ்டிரால இருக்கிற மும்பை, மன்மாத், நாசிக் அப்படின்ற இடத்துக்கு டிராவல் பண்ற ஒரு பேசஞ்சர் ரயில்ல இந்த ஏடிஎம் வந்து செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏடிஎம் செட்டப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு பேங்க் தான். ஸோ இந்த ரயில்வே போக்குவரத்து துறை வந்து 4 வகையா பிரிக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அதாவது இந்த சதர்ன் ரயில்வே, ஈஸ்டர்ன் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வே இதுலயே வந்து சவுத் ஈஸ்டர்ன், சவுத் நார்த் வெஸ்டர்ன் இந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு ரயில்வே துறையோட தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்திய ரயில் போக்குவரத்து துறை வந்து 4ஆ பிரிக்கப்பட்டிருக்கு. வடக்கு ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா புதுடெல்லி. தெற்கு ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை இருக்கு. அதாவது சதர்ன் ரயில்வே ஐசிஎஃப்ல இருக்குல்ல உங்களுக்கு தெரியும். அந்த தெற்கு ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில இருக்கு. கிழக்கு ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டால இருக்கு. மேற்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா மும்பைல இருக்கு. மத்திய ரயில்வேயும் மும்பைல இருக்கு. மும்பை ஜிடி அப்படின்ற இடத்துல வந்து மத்திய ரயில்வேயோட இது இருக்கு. இந்த ஏடிஎம் ரயில்ல பயன்படுத்துற ஏடிஎம் வந்து ஒரு வைஃபை மூலியமா கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். இந்த ரயில் வந்து எந்த இடத்துல எந்த ரயில்ல செட்டப் பண்ணியிருக்கிறாங்கன்னா பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ரயில்ல இந்த பஞ்சவதி எக்ஸ்பிரஸ் போற வழித்தடம் என்ன எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு நாசிக். மும்பைல இருந்து நாசிக் போற வழித்தடத்துக்காக இந்த எக்ஸ்பிரஸ் போகுது. இந்த எக்ஸ்பிரஸ்ல தான் வந்து இந்த ஏடிஎம் செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ஏடிஎம் செட்டப் பண்ணது யாருன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு பேங்க். அடுத்தது டஸ்லிக் என்ற கூட்டு ராணுவ பயிற்சி எந்த நாட்டிற்கும் இந்தியாவுக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் ஒரு நட்புறவுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி தான் இந்த டஸ்லிக். ஓகேங்களா? ஸோ இந்த கூட்டு ராணுவ பயிற்சி 2019 முதல் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஏற்பட்டு வருது. ஸோ ஒவ்வொரு நாடோட கூட்டு ராணுவ பயிற்சி எதுக்கு ஏற்படுத்துறாங்கன்னா அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ஸுக்காக ஏற்படுத்துறாங்க. ஏதாவது ஒரு போர் வரும்போது அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களோட இணையறதுக்காக பயன்படுத்திப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி கூட்டு ராணுவ பயிற்சிகள், கூட்டு கடற்படை பயிற்சிகள், கூட்டு விமானப்படை பயிற்சிகள் எல்லாமே ஏற்படுது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது உலக பாரம்பரிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18. ஸோ ஏப்ரல் 18 எது எதுக்கு இந்த இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பாரம்பரிய சின்னங்களும் பாரம்பரிய அடையாளங்களுமே வந்து நிறைய காணப்படுது. அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதை பாதுகாக்கணும் அப்படின்றத மாதிரி இந்த தினத்தை வந்து அனுசரிக்கிறாங்க. பாரம்பரிய தினம். ஸோ இந்த தினத்தோட கருப்பொருள் அதாவது 2025ஓட கருப்பொருள் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிட்டேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர் அண்ட் கான்ஃபிளிக்ஸ் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட கருப்பொருள். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு தான் வந்து இந்த பாரம்பரிய தினத்தை செலிப்ரேட் பண்ணதா சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது உலகின் பரபரப்பான விமான நிலையமாக கருதப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்ஃபீல்ட் ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமான நிலையம். இது அட்லாண்டால இருக்கு. ஓகேங்களா? அட்லாண்டா மாகாணம் யுஎஸ்ஏல இருக்கிற அட்லாண்டா அப்படின்ற இடத்துல இருக்கிற ஹாட்ஸ்ஃபீல்டு ஜாக்சன் அப்படின்ற ஒரு விமான நிலையம் தான் உலகத்திலேயே பரபரப்பான விமான நிலையமா கருதப்படுது. நம்ம அண்மையில பார்த்திருப்போம் ஸ்கை ட்ராக்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து வெளியிட்டுச்சு. உலகத்திலேயே அதிகமாக அதாவது முக்கியம் முதல் இடத்துல இருக்கிற விமான நிலையம் அவங்களோட கிளீன்லினஸுக்காகவும் அவங்களோட பராமரிப்புக்காகவும் சர்வீஸ்க்காகவும் முதலிடத்துல இருக்கிற ஒரு விமான நிலையமா எது கருதப்பட்டுச்சுன்னா சிங்கப்பூர்ல இருக்கிற சாங்கி அப்படின்ற இடத்துல இருக்கிற விமான நிலையம் தான். ஸோ இதுதான் 11 முறையா வந்து வெற்றி பெற்றிருக்கு. 11 வருஷமா சிறந்த விமான நிலையமா இந்த ஸ்கை ட்ராக்ஸ் நிறுவனம் அந்த அறிக்கையில வந்து வெளியிட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அண்மையில பார்த்திருந்தோம்.
அந்த மாதிரி பரபரப்பான விமான நிலையமா எது கருதப்படுதுன்னா ஹாட்ஃபீல்ட் ஜாக்சன் அப்படின்ற ஒரு விமான நிலையம். அந்த விமான நிலையம் அட்லாண்டால இருக்கு. அட்லாண்டா எங்கன்னா யுஎஸ்ஏல இருக்கு. ஓகேங்களா? இந்த தகவலை யார், அதாவது இந்த பரபரப்பான விமான நிலையம் குறித்த தகவலை வந்து எந்த அமைப்பு கொடுத்திருக்குன்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அமைப்பு கொடுத்தது. அந்த தகவலின்படி இந்த விமான நிலையத்துல ஒரு வருஷத்துக்கு, அதாவது 2024 அப்படின்ற வருஷத்துல, போன வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 108 மில்லியன் பயனாளிகள் வந்து இங்க வந்துட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணதா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. 108 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சம். ஓகேங்களா? ஸோ 108 மில்லியனை கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து இந்த பயனாளிகள் இந்த ஏர்போர்ட்டை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த பரபரப்பான விமான நிலையம் சொல்றாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த விமான நிலையம் பரபரப்பான விமான நிலையம்னா டெல்லியில இருக்கிற விமான நிலையம் தான். ஓகே, இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையம் தான் வந்து இருக்கு. இந்த டெல்லியில இருக்கிற இந்தியா பன்னாட்டு விமான நிலையம் வந்து 6வது இடத்துல இருக்கு உலகத்துல. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 77.8 மில்லியன் பயனாளிகள் வந்து இந்திரா காந்தி பன்னாட்டு விமான நிலையத்துக்கு 2024ஆம் வருஷம் வந்து வந்துட்டு போனதா தெரியப்படுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டது யாருன்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷனல். அடுத்தது, உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றவர் யார்? ஏற்கனவே வந்து பங்கஜ் அத்வானி வந்து உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வைத்திருந்தாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சௌரவ் கோத்தாரி அப்படின்றவர் வந்து இந்த பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த பில்லியர்ட்ஸ் சாம்பியன் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஸ், அதாவது ஸ்னூக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஸ்னூக்கர்ஸ் தான் பில்லியர்ட்ஸ் அப்படின்னு பேரும் அழைப்பாங்க. ஸோ அமெச்சர் போட்டி அப்படின்றது ஓரளவுக்கு ஒரு முதிர்ச்சி பெற்ற ஒரு நபரை வந்து இதுல பங்கேற்க முடியும். அந்த மாதிரி அமெச்சர் போட்டியான இந்த ஆங்கில பில்லியர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தான் வந்து இந்த பில்லியர்ட்ஸ் போட்டி நடத்துது. இது அண்மையில அயர்லாந்து நடைபெற்றுச்சு. அந்த அயர்லாந்துல நடைபெற்ற அந்த ஐபிஎஸ்எஃப் அப்படின்ற ஒரு சாம்பியன்ஷிப் போட்டியில சௌரவ் கோத்தாரி அப்படின்றவர் வெற்றி பெற்றிருக்காரு. ஓகேங்களா? இந்தியாவை சார்ந்த சௌரவ் கோத்தாரி. இதுக்கு முன்னாடி பங்கஜ் அத்வானி தான் வந்து வின் பண்ணியிருந்தார். அடுத்தது, கலைஞர் கைவினை திட்டம் மத்திய அரசின் எந்த திட்டத்திற்கு மாற்றாக தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஸ்வகர்மா அப்படின்ற திட்டம். ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். விஸ்வகர்மா அப்படின்றது இந்த கைவினை பொருட்களை செய்யறவங்க, பானை வினைவோர், இந்த துணி நெய்வோர், அதுக்கப்புறம் இந்த பாய் நெய்வோர், இந்த மாதிரி குறு தொழில்கள் செய்யும் நபர்களுக்கு கடனுதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து இந்த விஸ்வகர்மா திட்டம். இந்த விஸ்வகர்மா அப்படின்றது ஒரு ஒரு சமூகத்தோட பேர். இந்த சமூகம் சார்ந்த மக்கள் வந்து இந்த மாதிரி தச்சர் சம்பந்தமா வேலைகள், அந்த மாதிரி ஒரு 18 சிறு குழு வேலைகளை வந்து செய்துட்டு இருப்பாங்க. இந்த வேலைகளை செய்யக்கூடிய ஆட்களுக்கு கடனுதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் வந்து விஸ்வகர்மா திட்டம். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு வந்து எதிரா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த விஸ்வகர்மால என்னென்னலாம் டிராபேக்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ், அதாவது எல்லாமே மாற்றி இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில இந்த தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலியமா இந்த கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு 50,000 3 லட்சம் வரைக்கும் கடனுதவி வழங்கக்கூடியதா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அண்மையில இருக்கிற ஒரு பேட்டியில வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள்ல செய்யற, அதாவது 18 துறையிலிருந்து 25 துறை வகை தொழில்களுக்கு 5% வட்டி வீதத்துல ஒரு கடனுதவி கொடுக்கப்படுற ஒரு திட்டமா இது செயல்படுது. அது மட்டும் இல்லாம 25% முதலீட்டு மானியத்துடன் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட போறதா மு.க. ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டுல சேர்க்கப்பட்டுள்ள இந்திய படைப்புகள் என்னென்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 2 படைப்புகள் வந்து அண்மையில சேர்த்திருக்கிறாங்க. என்னென்னதுன்னா பகவத்கீதையையும் நாட்டிய சாஸ்திரம் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தையும் வந்து சேர்த்திருக்கிறாங்க. இதன் மூலியமா ஏற்கனவே யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டுல இருக்கிற மொத்தமா பாத்தீங்கன்னா 570 உயர்த்தப்பட்டுச்சு. என்னது அந்த யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேடு அப்படின்னா உலக அளவுல கலாச்சார பாரம்பரிய தொன்மை மிக்க ஆவணங்கள், அதாவது கையால் எழுதப்பட்ட இல்லைன்னா வந்து பழைய பாரம்பரியம் மிக்க ஒரு விஷயங்களை வந்து சேகரிச்சு அது எல்லாமே வந்து ஒரு நோட் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஆவணங்களை பாதுகாக்கும் பொருட்டாக இந்த உலக நினைவு பதிவேட்டை வந்து கடந்த 1993ஆம் ஆண்டு வந்து யுனெஸ்கோ அமைப்பு கொண்டு வந்துச்சு. கையால் எழுதப்பட்ட, அது மட்டும் இல்லாம மிகவும் பழமை வாய்ந்த நூல்களை வந்து ஆவணப்படுத்துறதுக்காகவும் அது ஆவணங்களை உள்ளிட்ட முக்கியமான விஷயங்களை வந்து பதிவேட்டுல ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து சேகரிச்சு அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த உலக நினைவு பதிவேட்டு அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து யுனெஸ்கோ உருவாக்குச்சு. அதன் மூலியமா ஏற்கனவே இருந்த அந்த பதிவேட்டை விட இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா சேர்க்கப்பட்டு 570 அந்த தொகுப்புகள் வந்து
கூட்டப்பட்டுச்சு. அந்த மாதிரி கிமு 2ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட பரத முனிவரால் இயற்றப்பட்ட அந்த நாட்டிய சாஸ்திரம் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை வந்து சேர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பகவத்கீதையும் சேர்த்திருக்கிறாங்க. பகவத்கீதை கையால் எழுதப்பட்ட அந்த பகவத்கீதையை வந்து சேகரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதையுமே வந்து இந்த யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டுல சேர்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நாட்டிய சாஸ்திரம் அப்படின்ற ஒரு சாஸ்திரத்தை வந்து இந்த கந்தர்வ வேதம் அப்படின்னு பேர்லையும் நாட்டிய வேதம் அப்படின்ற பேர்லையும் அழைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த நாட்டிய சாஸ்திரம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை பண்டார்கள் ஓரியண்டல் ஆய்வு நிறுவனம் வந்து பாதுகாத்துட்டு இருக்கு. மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து இதை பாதுகாத்துட்டு இருக்கு. இந்த பாதுகாத்துட்டு இருக்கிற இந்த புத்தகத்தை வந்து யுனெஸ்கோ உலக நினைவு பதிவேட்டுல பதிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, வீடுகளுக்குள் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட உள்ளது அப்படின்னா சென்னை. ஸோ நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாமே வந்து சிலிண்டர்ஸ்லாம் பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பைப் லைன்ஸ் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி சென்னையில வந்து பைப் லைன்ஸை பயன்படுத்த போறதா மத்திய அமைச்சகம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதை தமிழ்நாடு வந்து தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்கு. அதன்படி சென்னையில இருக்கிற நீலாங்கரை, அடையாறு, திருவான்மியூர், சேப்பாக்கம், ராயபுரம், பாரிஸ், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர் போன்ற 9 இடங்கள்ல வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா டாரண்ட் கேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து செயல்படுத்த போறதா தெரிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 கோடி செலவுல பைப் லைன்ஸ் அமைச்சு ஒவ்வொரு வீடுகளுக்குமே வந்து சிலிண்டர்ஸை வந்து அனுப்புவாங்க. நம்மளோட பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து விலைப்பட்டியல் வெளியிடுவாங்க. இப்போ நம்ம வீடுகளில் பயன்படுத்திட்டு இருக்கிற சிலிண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ். இந்த டொமஸ்டிக் சிலிண்டர்ஸ் வந்து 15.5 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கு. அது வந்து சிகப்பு கலர்ல காணப்படும். இதுவே வந்து கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த ப்ளூ கலர்ல இருக்கிற கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் வந்து 21 கிலோல இருந்து 25 கிலோ வரைக்கும் எடை கொண்டதா இருக்கும். ஸோ இதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த டொமஸ்டிக் சிலிண்டர்ஸுக்கு பதிலாக வீடுகளில் வந்து இந்த குழாய்கள் அமைச்சு அதன் மூலயமா பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை பட்டியலை வந்து வெளியிடுவாங்க. நம்ம எப்படி வந்து அந்த எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி கேஸஸுக்குமே பயன்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட மீட்டர் அளவுக்கு ஏற்ற மாதிரி அவன் நமக்கு வந்து விலை நிர்ணயிப்பாங்க. அந்த விலையை நம்ம வந்து செலுத்துற மாதிரி இருக்கும். இதுல வந்து டாரண்ட் கேஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்த போகுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 466 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து இந்த குழாய் அமைக்கும் திட்டத்தை வந்து செயல்படுத்த போறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்தது, உலக கல்லீரல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 19. ஓகேங்களா? ஸோ ஏப்ரல் 19ஆம் தேதி உலக கல்லீரல் தினம் அனுசரிக்கப்படுது. இந்த கல்லீரல் அப்படின்றது உடம்புலயே 2வது மிகப்பெரிய உறுப்பு. முதல் பெரிய உறுப்பு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. 2வது உலக உடம்புலேயே 2வதாக பெரிய உறுப்பா எது காணப்படுதுன்னா இந்த கல்லீரல் காணப்படுது. இந்த கல்லீரலோட முக்கியமான பங்கு என்னன்னா, நம்ம உடல்ல சேகரிக்கப்படுற நம்ம உணவுல இருந்து நியூட்ரிஷன்ஸை பிரித்தெடுக்கிற ஒரு உறுப்பா இந்த கல்லீரல் வந்து செயல்படுது. அது மட்டும் இல்லாம நிறைய நிணநீர்களை வந்து இந்த கல்லீரல் செக்ரிகேட் பண்ணுது. அது மூலயமா டைஜஸ்டிவ் சிஸ்டம்ஸை மொத்தமா ஆக்டிவேட் பண்றதா செயல்படுது. ஸோ இது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு இந்த கல்லீரல் நோய் குறித்த கல்லீரல் சம்பந்தமா இருக்கிற விஷயங்களையும் கல்லீரலோட பயன்பாடும் கல்லீரலோட முக்கியத்துவத்தையும் வந்து இந்த நாள்ல வந்து அவேர்னஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷத்தோட கல்லீரல் தினத்தோட கருப்பொருள் என்னதுன்னு பாத்தீங்கன்னா உணவே மருந்து, ஃபுட் இஸ் மெடிசன் அப்படின்றது தான் இந்த வருஷத்தோட கருப்பொருளா காணப்படுது. ஓகேங்களா? ஸோ மனித உடல்ல 2வது பெரிய உறுப்பு அப்படின்றது கல்லீரல். அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல நிறைய வளர்சிதை மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் செரிமானம், நோய் எதிர்ப்பு சக்தி, நச்சுக்களை வடிகட்டுதல் மற்றும் வைட்டமின்கள், தாதுக்கள், குளுக்கோஸ் போன்றவற்றை சேமித்து வைப்பது, இந்த மாதிரி நிறைய செயல்பாடுகள் வந்து இந்த கல்லீரல் செய்யுது. அதனால அதை பத்தின ஒரு முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்தணும், ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த உலக கல்லீரல் தினம் வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த உலக கல்லீரல் தினம் அனுசரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து தெரியப்படுத்தியிருக்கு. ஓகேங்களா? ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த வேர்ல்டு லிவர் டே வந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் பதிவிடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது இது சம்பந்தமாக தகவல்களோ இல்லைன்னா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.